லக்ஷ்மி ஸ்ரீ சேனலில் இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு அரிசி இல்லாத எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாங்க. ஒரு கப்பு கொள்ளு போட்டுக்கலாம். கொள்ளில் வந்து நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. இதில் வந்து நார் சத்து புரதச்சத்து இருக்கிறதுனால கொழுப்பை கரைக்கிற தன்மை இருக்கிறது. அதே போல் உடல் எடையும் குறைக்கிற அளவுக்கு இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குது. இதில் வந்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவையும் வந்து கட்டுப்படுத்த நம்மளுக்கு உதவுது. எந்த கப்பால் நம்ம கொள்ளு அளந்தோமோ அதே கப்பால் நம்மளுக்கு வந்து பச்சை பயிறு வந்து ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. பச்சை பயிரில் நம்மளுக்கு அதிகமான புரதச்சத்து நார்ச்சத்து பொட்டாசியம் இருக்குதுங்க. அதில் இதனால் வந்து நம்மளுக்கு உடல் எடையும் குறைக்கிறது. அதே போல் வந்து ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்த உதவுகிறது. 2 ஸ்பூன் வந்து நான் கருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேங்க. நீங்கள் வெள்ளை உளுத்தம்பருப்பு கூட போட்டுக்கோங்க, பரவாயில்ல. அது கூடயே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கலாங்க. வெந்தயம் போட்டுக்கின்னு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா 2-3 டைம் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஏன்னா இதில் வந்து மண் தூசெலாம் இருக்குங்க. அதனால் 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம பயிர் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. மினிமம் வந்து 8 ஹவர்னால் நம்மளுக்கு வந்து ஊறணுங்க. பாருங்கள் 8 ஹவர் ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா வந்து ஊறி வந்திருக்குதுங்க. இப்போ வந்து பச்சை பயிரையும் கொள்ளையும் நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. இந்த தண்ணியை நம்ம வெடிக்கட்டிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து போட்டுக்கலாங்க. நான் 2 பேட்சாக நான் போட்டு எடுத்துக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடணுங்க. பாருங்கள் இந்த மாதிரி தான் நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வரணும். இப்போ நான் வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். பாருங்கள் இதை ஊற்றிட்டு இன்னொரு பேட்சை நான் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேங்க. இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேங்க. பாருங்கள் இப்போ 2வது பேட்சை நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். கொஞ்சமாக வந்து மிக்ஸி அலம்பி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிடலாங்க. மினிமம் அட்லீஸ்ட் வந்து ஒரு 4-5 ஹவர்னால் நம்மளுக்கு புளிக்கணுங்க. இப்போ தட்டு போட்டு மூடி அட்லீஸ்ட் ஒரு 4 இல்லைன்னா 5 ஹவர்னால் நம்ம புளிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் 4-5 ஹவர் வந்து நம்மளுக்கு நல்லா புளிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நல்லா நம்ம வந்து மாவை நல்லா கலக்கலாங்க. இந்த அளவுக்கு புளிச்சா போதுங்க. ரொம்ப புளிச்சிட்டுனாலும் நம்மளுக்கு வந்து புளிப்புத்தன்மை ஜாஸ்தி ஆகிடுங்க. இப்போ நல்லா கரைச்சி வந்து நம்மளுக்கு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுக்கலாங்க. தவா நல்லா காஞ்ச உடனே ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா எவ்வளோ மெலிசாக தேய்க்கிறோமோ அவ்வளோ மெலிசாக வருங்க தோசை. பாருங்கள் தோசை எவ்வளோ மெலிசாக நம்ம தேய்க்க வருது. இப்போ நல்லா தேய்ச்சிட்டு இப்போது 1 ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் எண்ணெய்னா ஊற்றிக்கோங்க, நெய்யினா ஊற்றி கொடுங்க. பசங்களுக்கு கூட நெய் ஊற்றி கொடுக்கலாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான தோசை வந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாங்க. நீங்கள் பாருங்கள் 2 பக்கமும் நல்லா நம்மளுக்கு செவந்து வந்திருக்குது. ஒரு பக்கம் நல்லா செவந்த உடனே நம்ம திருப்பி போடலாங்க. திருப்பி போட்டு நல்லா 2 பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். தோசை வந்து நல்லா நம்மளுக்கு முருவலாக வந்திருக்குது. ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு சட்னி சாம்பார் எது இருந்தாலும் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ மெலிசாக வந்திருக்குது. நான் சாம்பார் தான் வச்சுருக்கேங்க. நம்ம சேனலில் வந்து அரிசி இல்லாத பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படி செய்யறதுன்ட்டு நிறைய போட்டிருக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் போய் பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி தோசை செய்யாத இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட் தோசை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.